2 பக்கெட் தண்ணியை வச்சு கோடிக்கணக்கான உயிரை காப்பாற்ற போறோம். தோப்புல ஒரு இடம் சும்மா கிடந்தாலும் எதையாவது கொண்டு நட்டு வச்சாதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. முதல்ல வீட்டுல இருந்த மிளகா நாத்தெல்லாம் கொண்டு நட்டாச்சு. காய்கறி வளர்க்கறதுல காலடி எடுத்து வச்சாச்சு. அப்புறம் வயல்ல இருந்து வாழைக்கண்ணே எடுத்துட்டு வந்த கையோட நம்ம வட்டப்பாத்தி ஓரமா தென்னை மரத்துல இருந்து தேங்காய் எதுவும் விழாத மாதிரி, ஓலை எதுவும் மேல விழுந்து சரிஞ்சிடாத மாதிரி ஓரமா வச்சு விட்டோம். இது பாத்தீங்கன்னா வாரம் 10 நட்டு வைக்க போறோம். இந்த வாரம் கோட்டா அவ்வளவுதான். ஆனா இதை கணக்கே இல்லாம கொஞ்ச காலமா நம்ம தோட்டம் ஃபுல்லா வச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம தோட்டத்துக்கு போற வழியில பார்த்தா பனம்பழம் கிடந்துச்சு. அதை தூக்கிட்டு போய் அப்படியே குழிய தோண்டி குளிக்க ரெண்டுன்னு சொல்லி வைக்க ஆரம்பிச்சாச்சு. இதை நம்ம தோப்போட 4 பக்க பவுண்டரிலையும் வச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் வருஷத்துல கோடிக்கணக்கான லிட்டர் தண்ணியை பிடிச்சி வச்சு கிரவுண்ட் வாட்டர் லெவலில் இறங்காம பார்த்துப்பானுங்க. அப்புறமா அந்த 2 பக்கெட் தண்ணியை வச்சு கோடிக்கணக்கான உயிரை காப்பாத்துற வேலையில இறங்கியாச்சு. விளக்கமா சொல்லலாம், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டிராக்டர் நிறைய 28 கையோட அப்படியே செதறி விட்டு மெட்டாரிசியம் அனிசோஃபிலே அப்புறம் ட்ரைகோடர்மா விரிடே இந்த 2 ஃபங்கஸையும் பாக்கெட்டா வாங்கி நம்ம எருக்குவியல் மேல கலந்து தெளிச்சு விட்டோம். இப்படி பண்றதுனால காண்டாமிருக வண்டோட புழு இருந்தாலும் செத்து போயிடும். இவனுக்கு கோடிக்கணக்கில் பெருகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஈரப்பதம் தேவை. அதுக்காக தான் இப்படி பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளவுதான் மக்களே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டில் தென் டாடா.